friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த அவியலுக்கு மோர் தென் 21 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கங்க. இதில் நிறைய நியூட்ரியன் ப்ரோட்டீன் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். நம்ம இந்த காய் அந்த காய் எதுவுமே கிடையாது, நார்மலாக எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் போதும், அவியல் குவான்டிட்டி நிறைய வரும். பூசணிக்காய் எடுத்திருக்கேன், வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அவரைக்காய், சேனக்கிழங்கு, கேப்சிகம், சவுசவ் அதாவது சீம கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்களா, அந்த சவுசவ் எடுத்திருக்கேன் நான். அண்ட் தென் வாழைக்காவையும் கத்திரிக்காயையும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். எதுக்காகனா இது வெளியில் வச்சிங்க அப்படின்னா கருத்துரும். இது நீங்கள் குக் பண்ணுற வரைக்குமே தண்ணியிலே இருக்கட்டும். இந்த அவியல் செய்கிறதுக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயில் தான் கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் அந்த கேரளாவோட நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன், ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, அரைக்கிறதுக்கு தேங்காய், சிறிதளவு கருவேப்பிலை. இதில் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதையும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க இப்போது இந்த அவியலை நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் நம்ம அவியல் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மண் சட்டி வாங்கின உடனே யூஸ் பண்ணிடலாமா, இல்லை அது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கான்னு. நீங்கள் நார்மலாக மண் சட்டி வாங்குறீங்க அப்படிங்கன்னா அன்னைக்கு ஒரு ஃபுல் டே வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. அண்ட் தென் அடுத்த 2 days நீங்கள் ரைஸ் வடிக்கிறீங்கல்ல, அந்த கஞ்சை இதுக்குள்ளார ஃபில் பண்ணி ஊற வைங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறப்போ அந்த மண் சட்டி ஃபுல்லாக எண்ணெய் நல்லா இது மாதிரி சட்டி ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன், ரொம்ப எண்ணெய் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, கிராக் விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக இது மாதிரி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப கோட் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்றைக்கி அவியல் செய்கிறதுனால இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அந்த வாசம் இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் மேக்ஸிமம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ அந்த சட்டி ஃபுல்லாக நான் நல்லா தேங்காய் எண்ணெயை கோட் பண்ணிட்டேன். சட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த அவியலை குக்கரில் வேக வச்சு எடுத்து செய்வாங்க. ஸோ நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது நான் நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். குக்கரில் வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு மண் சட்டி இல்லை அப்படின்னாலும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு அவியல் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் அவியல் செய்கிறதுக்கு இவ்வளோ காய் வாங்கி செய்யணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது இந்த அவியலுக்கு தேவையான காய் 1-2 எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்டில் அவியல் செஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக. ஸோ இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் இந்த மண்பானையில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதிலே இந்த வேக வைக்கிற காயிலே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் வச்சுருக்க காய்க்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஸோ 1 கப் தண்ணி ஊற்றி அடுப்பை ஹையில் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி இந்த காயெல்லாம் முழுசாக வேகக்கூடாது. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியுதுல்ல, இது மாதிரி இந்த காயெல்லாம் முழுசாக நல்லா கொலன்னு வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த அவியல் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் தேங்காய். நீங்கள் திருவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அண்ட் தென் 6லேருந்து 7 சின்ன வெங்காயம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்துருக்கோம், வேறு எதுவும் காரத்துக்கு இதில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போது அந்த மிக்சரை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் நான். அண்ட் தென் காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 8 minutes ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வைக்கும்போது 1 கப் தண்ணி தான் வச்சோம். அண்ட் தென் நல்லா இப்போ காயெல்லாம் மூங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நீர்க்காய் நிறையா சேர்த்துருக்கோம், அதுலேருந்தும் நிறைய தண்ணி விடும். நம்ம கிழங்கு வகைகளும் அண்ட் தென் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற காயும் வேகிறதுக்கு மட்டும்தான் அந்த 1 கப் தண்ணி வச்சேன். இந்த மாதிரி இந்த காய் ஒரு 50% வெந்துக்கிட்டு இருக்க டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காய்க்குள்ளார
இந்த எண்ணெயோட வாசம் நல்லா இறங்கியிருக்கும். அண்ட் தென் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே இருக்க காய் கீழே இருக்க காய் மேலே. இன்னும் கரெக்டாக இது மாதிரி சட்டியில் வச்சு இல்லை ஏதாவது பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு குக்கரில் வைக்கிறீங்க, இல்லை எனக்கு குக்கரில் வைக்கிறது தான் கம்ஃபர்டபுள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க. இது அகைன் வெந்துகிட்டே இருக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா ஒரு 75% வெந்து நல்லா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த அவியலுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிர் ஒரு 3/4 கப், இந்த மாதிரி கப்பால் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறீங்க, இந்த அவியலில் நீங்கள் நல்லா புளிப்பான மாங்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தயிரை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மாங்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தயிரையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை நல்லா இந்த மசாலாவோட நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த மசாலா எல்லா காய் மேலேயும் நல்ல கோட் ஆகுற மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. இப்போ நல்லா இந்த நம்ம போட்ட தேங்காய் தயிர் எல்லாமே நல்ல இந்த எல்லா வெஜிடபிள்ஸ் மேலேயும் நல்லா கோட் ஆயிருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வேணும்னா ஒரு பிஞ்ச் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சத்தூள் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நல்லா இன்னும் இந்த காய்கறியெல்லாம் லைட்டாக குழையிற அளவுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் நான். இப்போது கரெக்டாக 4 to 5 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆயிருச்சு. நான் இது மண்பானையில் வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் எனக்கு கரெக்டாக இது மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துலேயும் நல்ல சூடு இருக்குது, திரும்ப காய் குக் ஆகிற அளவுக்கு இருக்குது. மண் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 18 to 20 மினிட்ஸில் காயெல்லாம் நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது உங்களுக்கு. இப்போது இதை ஜஸ்ட் அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அவியல் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அதில் அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் என் காய் வேகும்போது ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் கொஞ்சமாக ஜீரகம், ஆல்ரெடி நம்ம ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஜீரகம். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. நல்லா இது நல்லா தாளிக்கட்டும். நல்லா தாளிப்பு வந்தோன்னா கடைசியாக கருவேப்பிலையை போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல இந்த ஜீரகம் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இந்த டைமில் இதை எடுத்து நம்ம அவியலில் கொட்டி கிளறிடலாம். இந்த தாளிப்பை இந்த அவியலில் சேர்த்துடலாம். நிறைய பேர் தாளிக்காமல் டேரெக்டாக இதில் இன்னும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தாளிக்கும் போது அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த கடுகு ஜீரகம் அதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் அடக்கோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நான் மரவள்ளி கிழங்கு வச்சு அடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி போட்டிருக்கேன். அதுக்கு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.